வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட் மற்றும் டிஎன்ஐசிஆர் தேர்வுக்கான கணிதத்தில் முழு மதிப்பெண்களுக்கான மேக்ஸ் சீரிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த இதில் வந்து நம்ம மீபேவா மீசிமா பகுதி 6 வந்து பார்க்க போகிறோம். அதாவது HCF எல்சிஎம் பார்ட் 6. ஸோ இது கூட நம்ம 5 பார்ட்டையும் போட்டிருக்கோம். ஸோ மேலே இருக்க ஐ பட்டனுக்கு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து பயனடைங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க்கில் வந்து குரூப் 4 தேர்வுக்கான மார்க் டெஸ்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம். 200 பே பண்ணி நீங்கள் 5 டெஸ்ட் எழுதிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு இந்த நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணுறதுக்கு உங்கள் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆனால் ஆன்லைன் பண்ணுறவங்க இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிட்டு இந்த நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் மாடல் லிஸ்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா 12 மேலே ஸ்டார்ட் ஆகும். மாடல் லிஸ்ட் 5 வந்து செகண்ட் ஜூனில் முடியும். இந்த எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்து பண்ணிங்க. வினா எண் 11 2 எண்கள், அதாவது 4:5 என்ற விகிதத்தில் வந்து இருக்குது. அதோடைய மீசிமா வந்து பார்த்திங்கன்னா 60 அப்படின்னா அதோடைய மீபேவா என்னென்னு வந்து கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே வந்து மீபேவா கொடுத்துட்டு மீசிமா கேட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீசிமா கொடுத்துட்டு நம்ம மீபேவா வந்து கேட்குறாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்ஷன் வந்து 2, 3, 4, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து நம்ம போடுவோம். சரிங்களா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மீபேவா தான். மீபேவா கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த எண்களுடைய விகிதம் நம்ம பார்க்கலாம். விகிதம் வந்து உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான், 4:5 அப்படின்றது. இதில் அந்த எண் அதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மீபேவா. சரிங்களா? அதனால் நான் அந்த எண் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த எண் அப்படின்றது என்ன அப்படின்னா அதை நம்ம வந்து எக்ஸாக எடுத்துக்கலாம். சரிங்களா? எக்ஸாக எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இதையும் வந்து நம்ம பெருக்கணுன்னா நமக்கு வந்து என்ன கிடச்சிரும், நமக்கு வந்து அந்த நம்பர் வந்து கிடச்சிரும். அப்போ இந்த 2 நம்பரையும், அதாவது 4ஐயும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த நம்பரையும் 5ஐயும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த எண்ணையும் நம்ம பெருக்கணும். சரிங்களா? பெருக்கணும் நமக்கு அந்த எண் கிடச்சிரும். அது நமக்கு தெரியாதாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச மீசிமா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிடச்ச 60 அப்படின்றது. இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சா நம்ம வந்து மீபேவா நம்ம வந்து போட முடியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மீசிமா போட்டுக்கணும். சரிங்களா? மீசிமா போட்டுட்டு கீழே வந்து முதல் விகிதம், சரிங்களா, ஃபஸ்ட்டு விகிதமும் ப்ளஸ் 2வது விகிதம், இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ நம்ம எப்படி அதை ப்ளஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். மீசிமா வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், 60ன்னு கொடுத்துட்டாங்க. முதல் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 4ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே பெருக்கல், சாரி இங்கே ப்ளஸ்ஸு கிடையாது, பெருக்கல் வரும். ஓகேவா? சின்ன மிஸ்டேக். பெருக்கல் 5 அப்படின்னு சொல்லி போடணும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 60 அப்படின்னு நம்ம அப்படியே போட்டுக்கலாம். 4, 5, 20 அதே அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ரெண்டுத்தையும் வகுக்க போகிறோம். 0க்கு 0 அடிச்சிடுங்க. 1 2க்கு 2 போயிடும். 3 2 6க்கு 3 வந்துடும். சரிங்களா? அப்போ 3ன்றது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த எண், அதாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மீபேவா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படின்றது தான் வந்து சரியான விடை. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வினா எண் 12 வந்து பார்க்க போகிறோம். அதாவது கடிகாரம் 1 12 24 48 60 நிமிட இடைவெளியில் வந்து ஒலி எழுப்புது. 4 மணிகளும் மாலை 6 மணிக்கு ஒன்றாக ஒலி எழுப்பின அப்படின்னா மீண்டும் அது வந்து எத்தனை மணிக்கு வந்து ஒன்றாக எழுப்புன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்குற கொஷின்லாம் ஒன்று. இதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. சரிங்களா? ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மாலை 10 மணி, காலை 10 மணி, மாலை 12 மணி, காலை 6 மணி அப்படின்றது தான் இங்கே ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு எண்ணுக்கும் இருக்குது பார்த்திங்களா, அதாவது இந்த மாதிரி ஒரே நேரத்தில் இது மாதிரி ஒலி எழுப்புது இந்த மாதிரியான கொஷின்லாம் கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்துக்கும் நம்ம மீசிமா எடுக்கணும். 12 24 48 60. இப்போ எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட் நம்ம 2ல் வைக்கலாம். 6 2 12 வரும். 12 2 24, இங்கே 1 2 2 4க்கு போயிடும். 4 2 8, இங்கே 60ன்றது 30 மாறிடும். திரும்பி 2ஆல் பண்ணால் 3 டைம் வரும். 6 இங்கே வரும், இங்கே 12 வரும், இங்கே 15 வரும். இது 3ஆல் பண்ணால் இங்கே 3 வந்துடும், இங்கே 2 வரும், 4 12 வந்துடும், 5 15 இங்கே வந்துடும். இங்கே திரும்ப 2ஆல் போனோன்னா இங்கே 1 வரும், 1 வரும், 2 வரும், 5 வரும். திரும்ப 2ஆல் நம்ம வகுத்தோன்னா 1 1 1 5. கடைசியாக நம்ம 5ஆல் வகுத்தோன்னா 1 1 1 1 அப்படின்னு வரும். இப்போ இங்கே இருக்கிற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5. சரிங்களா? அதாவது மொத்தம் 4 2 வருது.
அப்புறம் வந்து ஒரு 3 ஒரு 5 வருது. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு வர்ற ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 240. ஸோ அப்போ 240 நிமிடம் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 60 நிமிஷம் அப்படின்றது 1 மணி அப்படின்னா இங்கே இருக்கிற 240 நிமிடத்தை வந்து நம்ம மணி நேரமாக கன்வெர்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்க 240 வந்து 240 கீழே 60 போட்டுக்கோங்க. 0க்கு 0 போயிடும். சரிங்களா? 6 6 4 24. சரிங்களா? அப்போ 4ன்றது தான் இங்கே சரியான விடை. அதாவது 4 மணி நேரம்ன்றது தான் சரியான விடை. இப்போ இங்கே ஆல்ரெடி இதோட ஆன்சர் முடியுதுன்னா அதுவும் முடியறது கிடையாது. ஏன்னா வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்ததாக வந்து மொத்தமே எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் எப்போ ஒலி எழுப்புனா 4 மணி நேரம் கழித்து தான் எழுப்பும். ஆல்ரெடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மாலை 6 மணின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மாலை 6 மணி. ஸோ இந்த 6 மணியோட இந்த 4 நம்ம ப்ளஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், 10 மணி ஆகிடும். ஸோ அப்போ 10 மணின்றது மாலை 10 மணி. அப்போ மாலை 10 மணி அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம ஸ்பார்க்கோட இதர படைப்புகள் திங்க் பாசிட்டிவ் தமிழ் தேவையான மோட்டிவேஷன் சார் பார்த்து பண்ணிங்க. அந்த நம்மளுடைய லாலிட் தமிழ்ச்சத்தை உங்களுக்கு தேவையான லாஸ்ட் ஐபிசி சிஆர்பிசி வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, பார்த்து பண்ணிங்க. அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ் வச்சு உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, பார்த்து பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து மிக்க நன்றி. இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்மளுடைய எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ நம்ம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் ஜாயின் பண்ணிக்கோங்க, சேர்ந்து பயனடைங்க. இந்த வீடியோ பார்த்து மிக்க நன்றி. அடுத்த வீடியோ மீண்டும் ஒரு புது சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.